ஹாய், இன்னைக்கு நிறையா காய்கறிகள்லாம் போட்டு வெஜ்ஜு பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டு சாப்பாட்டு அரிசிலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம அரை உலக்க அரிசி எடுத்துக்கலாம். இது 200 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். இதை 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது மூழ்கிற அளவு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 1 hour சோக் பண்ணிக்கலாம். இது சோக் பண்ணாதான் நல்லா சாஃப்டாக நமக்கு பிரியாணி கிடைக்கும். அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 pot ரைஸ் செய்யும்போது எப்போவுமே தேங்காய் எண்ணெய் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால அதை ஆட் பண்ணியிருக்கோம். இதோட 2 துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, அப்புறம் அதோட 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட பேலீஃப் ஒரு 2 இந்த மாதிரி பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணும்னா நம்ம ஸ்டார் அனீஸ் அப்புறம் கல்பாசி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃப்ளேவர் போதும்னால இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடும் போதே இதோட நம்ம 1 டீஸ்பூன் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது பிரியாணிக்கு ஒரு நல்லா கலர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் அந்த ஆயிலோட சில்லி பவுடர் குக் ஆகும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஆனியன் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி குக் ஆகி வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட 1 கைப்பிடி மல்லி புதினா 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு மசாலா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஆட் பண்ணியிருக்க தக்காளி வெங்காயம் எல்லாமே. ஏன்னா நமக்கு இப்போ வீட்டு சாப்பாட்டு அரிசினால அந்த ஃப்ளேவரை நல்லா தூக்கி காட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறையா மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு அது குக் ஆனதுக்கப்புறம் இதில் கேரட் பீன்ஸ், அப்புறமேட்டு உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதை சுடு தண்ணியில் போட்டு அதை பிழிஞ்சு அப்புறம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து காய் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ நல்லா அதை கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த எல்லோயிஷ் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மஞ்சள் தூளை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம அதில் வாட்டர் மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். என்ன மெஷர்மெண்ட்னா, இப்போ நம்ம அரை உலக்கு எடுத்தோம், அது ஒரு இதாக இருக்கா, அப்போ 1க்கு 2.25 அளவுக்கு தண்ணி நம்ம வச்சுக்கணும். அது கரெக்டான மெஷர்மெண்ட். இந்த மாதிரி கொதிச்சு வரையில் நம்ம அதை ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா களைஞ்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி சின்ன அடுப்பில் வச்சு நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது நல்லா குக் ஆகி வரும். இதை 4 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக உதிரியாக அடி ஒட்டாமல் வரும். இதில் அரை டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா அடி ஒட்டா நம்ம கலந்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே நமக்கு ஒட்டி இருக்காது, அடி பிடிச்சிருக்காது. நல்லா உதிரியாக சாஃப்டாக நமக்கு வெஜ்ஜு பிரியாணி ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட தயிர் பச்சடி, நல்லா கேரட்லாம் துருவி போட்டு தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்.
இது வந்து நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்காது, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி ரெசிபீஸ்க்கு துர்காம்பிகை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன ரெசிபிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.